என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் என் மேலே எந்தவித ஒரு வம்பு தும்போ, எந்தவித ஒரு கான்ட்ரவர்சியோ, ஒரு ஸ்டேஷனில் நான் வடபழனி சாலி கிராமத்தில் தான் இருந்திருக்கேன். இதுவரைக்கும் என் மேலே ஒரு எஃப்ஐஆரோ, எந்த ஒரு குற்ற செயல்களோ எதுவுமே நான் ஈடுபட்டதும் கிடையாது. அப்படி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு அப்போது டைரெக்ஷனில் பெரிய லெவலில் புகழ் வாங்கினா கூட இந்த லெவலில் இருந்தால் கூட போதும்ன்ட்டு ஒரு நியாயமான முறையில் என்னோடய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் சந்தித்ததில்லை. திடீர்னு 6/10/2025 அன்னைக்கு நான் இந்த கீழே உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக நான் வந்தேன். அந்த கடையில் இருந்தவர், என்னங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க, நீங்கள் கடைக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னடா இது என்ன சொல்கிறீங்க? என்ன மாலை மலருங்க பத்திரிகையில் நீங்கள் கைதுன்னு போட்டிருக்காங்க, போக்சோ சட்டத்தில் கைது, பாலியல் குற்ற வழக்கில் கைதுன்னு சொல்கிறாங்களேன்னாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு நான் உடனே பேப்பர் வாங்கிட்டு பார்த்தா எனக்கு பேரதிர்ச்சியாக ஆயிடுச்சு. பாரதி கண்ணா அப்படிங்கிற ஒரு மனிதர் துணை நடிகராக இருந்திருக்கிறார். அவர் நெசப்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். அவரும் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காரு. அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கோயம்பேடு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக போலீஸ் ப்ரெஸ்ஸுக்கு செய்தி கொடுக்கறது வழக்கம். அப்படி கொடுக்கும்போது இன்றைக்கி இப்படி ஒரு ஆள் கைதாகிருக்காங்க, அவர் பேர் பாரதி கண்ணா, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பாலியல் வழக்கில் கைதாகி அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஃபோட்டோவை வாங்கி போடுறதுக்கு முன்னால் அந்த ப்ரெஸ் என்ன பண்ணிட்டாங்க, பாரதி கண்ணா துணை நடிகர் அப்படின்னா இவர் தானே அப்படின்னு ஃபோட்டோவை போட்டு டைரக்டர் நடிகருமான பாரதி கண்ணன் இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி அதில் என்னென்ன கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எழுதி என்னுடைய ஃபோட்டோவையும் பிரசுரித்து செய்தியை வெளியிட்டார். அதனால் எங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வு, ஒரு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிதைச்சது மாதிரி அந்த செய்தி ஆயிடுச்சு. அதை கண்டிக்கும் வகையில் நான் ஒரு மறுப்பு போட சொன்னேன். இல்லை சார், நாங்கள் மறுப்பு போட முடியாது, தெரியாமல் பண்ணிட்டோம், விட்டுருங்களேன் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க. இல்லைங்க, இது மறுப்பு போட எனக்கு ரொம்ப பெரிய அசிங்கங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமாக நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, மறுப்பு போட்டால் எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும், பொய்யான செய்தி போட்ட பத்திரிக்கைங்கனால மக்கள் மத்தியில் வியாபாரம் பாதிக்கும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி, ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நானாக போய் எல்லா இடத்துலையும் ஒரு வீடியோ எடுத்து இந்த பாரதி கண்ணனுக்கும் அந்த தப்பு பண்ண பாதிக்கணும் சம்மந்தம் இல்லை, இப்படி தவறுதலாக பத்திரிக்காரன் போட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் என் வீடியோ அனுப்பிச்சு நான் நிரபராதி, இது ஒரு ஆள் மாறாட்ட செய்தி அப்படின்னு நானே வீடியோ எடுத்து எல்லா யூடியூப்புக்கும் எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எனக்கு.